வணக்கம். இன்றைய தினம் திவ்ய தேசங்களான பெருமாள் கோயிலில் இரண்டாவது தலமாக விளங்கக்கூடிய திருஉறையூர் கோழி நிகழாபுரி என்று அழைக்கப்படுகின்ற கோயிலை நாம் தெரிந்து கொள்வோம். பெருமாள் அழகிய மணவாளன் நின்ற திருக்கோலம் வடக்கே திருமுக மண்டலத்தோடு இருக்கிறார். தாயார் வாசலட்சுமி, உறையூர் வள்ளி, விமானம் கல்யாண விமானம் என்று அழைக்கப்படுகிறது. தீர்த்தம் கல்யாண தீர்த்தமாக இருக்கிறது. உறையூரில் தர்மவர்மாவின் வம்சத்தில் பிறந்த நந்த சோழன் என்னும் மன்னனுக்கு புத்திர பேத்தியும் இல்லாமல் போக்க பரந்தாமன் வைகுண்டத்தில் லக்ஷ்மி தேவியை கடைக்கண்களால் நோக்கி நந்தி சோழனுக்கு புத்திரியாகுமாறு அணுகினார். உறையூரில் தாமரை ஓடையில் தாமரை பூவில் குழந்தையாக அவதரிக்க வேட்டைக்கு சென்று வந்த சோழன் அம்மகளை கண்டெடுத்தான். கமல மலரில் கண்டெடுத்துமையால் கமலவல்லி என்ற பெயரிட்டு அன்புடன் வளர்த்து வந்தார். கமலவல்லி திருமண பருவம் எய்தினாள். ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதன் குதிரை மீதேறி வனத்தில் வேட்டைக்கு வந்தது போல் உலா வர தோழிமாருடன் அப்பக்கம் வந்த கமலவல்லி எம்பெருமான் பேரகை கண்டு காதல் வயப்பட்டால். காதல் மோகத்தில் பக்தி வெள்ளத்தில் திளைக்கலானால். கமலவல்லி மகளின் நிலை கண்டு மன்னன் சிந்தனையில் மூழ்கியிருக்க அவன் கனவில் வந்த பெருமான் குழந்தை பேரிலானின் குறை தீர்க்கவே யாம் திருமகளை அனுப்பினோம், என் சன்னதிக்கு அழைத்து கொண்டு வா, ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்ல மிக வியந்து மகளை பலவாராய் துதித்து போற்றி நகரை அலங்கரித்து கமலவல்லியை திருமண கோலத்தில் ஸ்ரீரங்கம் அழைத்து வர கோயிலில் நுழைந்ததும் கமலவல்லி மண்ணில் புக்கு மறைந்து அரங்கனோடு இரண்டர கலந்தார். சேனை பரிவாரங்களுடன் காட்சியை கண்ட மன்னன் தான் பெற்ற பெரும் பேற்றை எண்ணி வியந்து ஸ்ரீரங்கத்துக்கு எண்ணற்ற திருப்பணிகள் செய்து உறையூர் வந்து கமலவல்லி அழகிய மணவாளன் திருமண நிகழ்வாக மாபெரும் கோயில் எழுப்பினான். ஸ்ரீரங்கநாதனே அழகொழுகும் மாப்பிள்ளையாக வந்து திருமணம் செய்து கொண்டதால் அழகிய மணவாளன் ஆனார் என்று இந்த தலத்தினுடைய புராணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். இந்த தலம் திருச்சியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம், குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரமும் பாடியுள்ளார்கள். தரிசித்து பயன்பெறுவோம்.